தனுஷ் நயன்தாரா ஆக்சுவலாக நீண்ட கால பிரச்சனை அது. எப்போ விக்னேஷ் சிவன் வந்து நயன்தாரா லைஃப்குள்ளே வந்தாரோ அன்னையிலேருந்து ஒரு வெஞ்சன்ஸோடவே இருந்தார் தனுஷ். ஸோ அதனுடைய விளைவு தான். அதுக்கு வந்து காரணம் என்னென்னா, ஒரு பக்கம் ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு மிகப்பெரிய நடிகையை திருமணம் செய்து கொள்ளதை யாருமே விரும்ப மாட்டாங்க. அப்படி தாங்க இருக்கும். அதுதானே சினிமா, அதுதானே மனித மனம். நீங்கள் எல்லாருமே பெரிய புத்தனும் இயேசுவும் கிடையாது, இல்லை, ஒரு ஹியூமன் நேச்சர் தானே அது. ஸோ அதனால் வந்து தன்னோடு நெருங்கி பழகிய ஒருத்தரை வந்து திடீர்னு நேற்று வந்தவன் அப்படியே கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டானேங்கிற ஒரு கோபம் இருக்கும்ல. அது மட்டும் இல்லை, அவர் தயாரித்த படத்தில் இவங்க 2 பேரும் நடந்து கொண்ட விதம்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து அவரை ரொம்ப ஹர்ட் பண்ணிருந்துச்சு. அதுக்காக ஒரு சந்தர்ப்பம் பார்த்து காத்துக்கிட்டு இருந்தார் அவர். அதை வந்து கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 18 கோடி ரூபா இங்கேருந்து அவங்க வர வேண்டிய ஒரு சூழலில் தான். அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, எதையெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, அது எப்படி வந்து ஒரு 1.5 மணி நேரம் பேக்கேஜாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்கும்ல. அப்போ நான் இந்த படத்தில் நடித்தேன், இந்த படத்தில் தான் எங்களுக்கு காதல் வந்துச்சு, இந்த காட்சியில் தான் நாங்கள் வந்து ஒருத்தர் விரும்ப ஆரம்பித்தோம் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. அப்போ சொல்லும் பொழுது இந்த படத்தினுடைய காட்சிகள் எல்லாத்தையுமே அதில் பயன்படுத்த வேண்டிய சூழல் வருது. அப்போ கூட அவங்க நேர்மையாக தனுஷை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வேணும், நீங்கள் கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனையே வேறு. ரொம்ப கேஷுவலாக பேசி அப்படி நைஸாக வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு பக்கம் நினச்சாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, தனுஷ் அதுலேருந்து தப்பிச்சிட்டாரு, உஷாராயிட்டாருன்னொடனே நான் தனுஷை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நயன்தாராவே பேசுகிறாங்க. அவர் எதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிறாரு. அவர் இந்த விஷயமா பார்க்கணும், முடியாதுன்னு சொல்லிடு அப்படிங்கிறாரு. இல்லை அவங்க பேசணுமா, உங்கள்கிட்ட பேசணுமா, ஒரு டைம் மட்டும் கேட்குறாங்க அப்படின்னு தொடர்ந்து மேனேஜர் சொல்ல ஒரு கட்டத்தில் சரி ரைட்டு வர சொல்லுவாங்களே, அவர் எங்கள் ஆஃபீஸுக்கு வர சொல்லுங்கன்னாங்க. யாருடைய உதவி யாருக்கு வேணும்? உதவி கேட்குறவங்க தான் உதவி கொடுப்பவர்கிட்ட போய் நிற்கணும், இல்லையா? அப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு, நான் எதுக்குங்க அங்கே போகணும், விட்டுருங்க, கடையை ஊற்றி மூடுங்கன்ட்டார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த கிளிப்பிங்ஸை அவங்க அதில் பயன்படுத்த முடியாமல் போச்சு. இதற்காக நெட்ஃப்ளிக்ஸே ஒரு தொகையை குறைச்சிட்டாங்க. நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோம்னு சொன்னால் அவ்வளோ கொடுக்க முடியாதுன்னு அவங்க குறைச்சிட்டாங்க. அந்த ஆத்திரம் ஒரு பக்கம் அவங்களுக்கு. இது எல்லாமே சேர்ந்து நாள் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, டெலிகாஸ்ட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நீண்ட கடிதம். அதில் வந்து தனுஷை எந்த அளவுக்கு கேவலமாக அந்த சமூகத்தில் பிரதிபலிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. இங்கே முதல்ல அவங்க கல்யாணம் பண்ணதை இங்கே இண்டஸ்ட்ரியில் பல பேர் அக்செப்ட் பண்ணல. நாட் ஓன்லி தனுஷ், இவங்களால் பாதிக்கப்பட்ட ஒரு கூட்டம் இங்கே இருக்குல்ல. இப்போ அவங்க வந்து ஒரு ஆத்மார்த்தமான காதலாக இருக்கலாம். அவரும் ஒரு காலத்தில் நயன்தாராவை காதலித்தவர் தான், நயன்தாராவும் தனுஷை காதலித்தவங்க தான். இதில் ஒன்றும் இப்போ ஏற்கனவே எல்லாமே வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம். இன்னொன்று, ஐஸ்வர்யா தனுஷ் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்து நிற்கிறாங்களே, இதுக்கு ஆரம்ப விதையே நயன்தாரா தான். அவள் வந்து ஒரு பெரிய சர்வாதிகாரியாக இருக்கிற ஒரு மகாராணின்னு வச்சிங்களேன். அது இங்கே இதுலேயே வெளிப்படும். நீங்கள் விக்னேஷ் சிவனே சொல்லுவார் பல நேரங்களில் அவங்க எப்படி இருக்காங்கங்கிறத இந்த டாக்குமெண்ட்ரிலேயே அவர் சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல அவங்க அப்படி இருக்கிறது தான் பிரச்சனை. இன்னைக்கு நயன்தாரா வச்சு படம் எடுக்கிற எல்லாருமே நிம்மதியாக எடுக்கிறாங்களான்னா இல்லை. அவ்வளவு டாமினேஷன், எதை சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறதுல அவங்க தான் இன்னைக்கு முதலிடத்தில் இருக்காங்க. ஒன்றும் இல்லை, அந்த ஓட்டுன்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு, உளுந்து மண் வந்து போட்டு மூடிடும், உள்ள ஆக்சிஜன் இருக்காது, இப்படி ஒரு சூழல். ஒரு பஸ் ஆக்சிடெண்ட்டில் சிக்கி அப்படியே புரண்டு உழுறவங்க எப்படி இருப்பாங்க? நீங்கள் அந்த படத்தில் நயன்தாராவை பார்த்தீங்கன்னா அப்படியே அப்போ தான் குளிச்சுட்டு பவுடர்லாம் போட்டு மேக்கப் போட்டு வந்து உட்காந்த மாதிரி இருக்கும். அப்படி தான் அந்த படத்தை அவங்க டீல் பண்ணாங்க. அப்போ ஒரு படைப்பாளிக்குன்னு ஒரு கனவு இருக்கும்ல, என் படம் இப்படி வரணும்னு நினைப்பார்ல, அதுக்கு கூட நீங்கள் தயாராக இல்லை. என் கதாபாத்திரம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனால் நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்கிறது இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய திமிரு. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவும் ஒரு தயாரிப்பாளர் பண்ணால் கூட அவங்க வந்து ப்ரொமோஷனுக்கு வருவாங்களான்னா வரமாட்டாங்க. படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அது யார் படமோ அவங்க வந்து அதை ஒன்றும் அதுக்காக ஒரு துரும்ப கூட கிள்ளி வைக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட நடிகைலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரி இப்படி இவ்வளோ காலம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு நமக்கு புரியவே இல்லை. நீங்கள் எவ்வளோ பெரிய நடிகைகள் இதை விட டாமினேட்டிங்காக இருந்தவங்களெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரி பார்த்துருக்கு. ஆனாலும் ஒரு ப்ரொமோஷனுக்கு நான் வரமாட்டேன், ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிற நடிகை முதல் முறையாக இப்போ தான் பார்க்குது. ஆனாலும் வேறு வழி இல்லை, அவங்கள வச்சு படம் எடுக்கிறாங்க. அந்த படம் பெரிய ஹிட் படமாக மாறுதுன்னா அதுவும் கிடையாது. அண்மை கால நயன்தாரா படங்கள்லாம் ஓடி இருக்கு. அவங்களே லேடி சூப்பர் ஸ்டார்னு ஒரு டைட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து அவங்களே மனசுக்குள்ளே ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு, அதுதான் நமக்கு புரிய மாட்டேங்குது. மக்கள் சொல்லணும், நீங்கள் லேடி சூப்பர் ஸ்டார், இப்போ சாய் பல்லவி மாதிரி அவங்க ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ இந்த அமரன் படத்தில் சாய் பல்லவியுடைய
ஆக்டிங் இருக்குல்ல, அதுமாரி ஒரு படத்தில் நயன்தாரா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்களேன். கிடையவே கிடையாது. ஒரு ஒரு அழகான ஒரு டாலாக இருக்காங்க, அவங்களுடைய அந்த டாமினேட்டிங் பவரை ஸ்க்ரீன்லேயும் காமிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்புறம் எப்படி இந்த உலகம் வந்து உங்களை லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லுதுன்னு தெரியல. இல்லை, இப்போ பொதுவாகவே தயாரிப்பாளர்களுக்கு என்னென்னா, ஒரு புதுமுகத்தை போட்டு படம் எடுப்பதற்கும் எல்லாருக்கும் தெரிந்த ஒருத்தரை போட்டு படம் எடுப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ இந்த ஓடிடியில் விற்கிறது, சேட்டலைட் விற்கிறது, ஹிந்தி ரைட்ஸ் விற்கிறது, இதெல்லாம் வந்து தெரிந்த நடிகரோ நடிகையோ இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ரைட் ஒழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடிகைகளை உள்ளே கொண்டு வராங்க. மற்றபடி இங்கே தியேட்ரிக்கல் சைடு வந்து இவங்களுக்கெல்லாம் ஒரு வேல்யூயும் கிடையாது. இல்லை, எப்போவுமே அவங்க தனித்து இயங்க முடியாதுங்க. இப்போ அறம் மாதிரி ஒரு படம் ஒன்று வந்துச்சு, கோபி நாயனார் வந்து அப்படி ஒரு படத்தை கொடுத்தாரு. அது ரொம்ப நம்ம ஈஸியாக அதில் கனெக்ட் ஆனோம். ஒரு பையன் குழிக்குள்ளே வந்துடுவான், ஒரு கலெக்டராக அவங்க இருப்பாங்க, ஒரு கலெக்டர் என்ன செஞ்சு அந்த குழந்தைய மீட்டாங்கங்கிறது கதை. ரொம்ப உணர்வு பூர்வமாக இருக்கும் அந்த கதை. அப்படி இருக்கும், பார்க்கும்பொழுது நம்மளே இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே போயிடுவோம். ஸோ அப்படிப்பட்ட படங்களில் எப்போவாவது தான் நயன்தாரா நடிச்சிருக்காங்க. ஸோ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நடித்த எந்த படம் ஓடி இருக்கு, ஒன்றுமே பெருசாக இல்லையே. உண்மை தானே அது. வந்து எப்படி இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். நிச்சயமாக இருக்குங்க. ஒரு மனுஷன் நீங்கள் உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும். இப்போ நான் என்னோடு பழகி நீங்கள் என்னை ஏமாத்திட்டு போயிட்டீங்க, நான் எதிர்பார்த்தது வேற, நீங்கள் வேற ஒன்று செஞ்சுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 20 வருஷம் ஆனாலும் நான் அதே எண்ணத்தோட தானே பார்ப்பேன். இல்லைங்க, இது நீதிமன்றத்தில் இருக்குது வழக்கு. அனுமதி இல்லாமல் என் படத்து இதை வந்து நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாரு. இப்போ 2 பக்கம் லாயரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அது வந்து படத்தினுடைய கிளிப்பிங்ஸ் கிடையாது, படப்பிடிப்பில் எடுக்கப்பட்டது. அது வந்து காப்பிரைட்டில் வருமானு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நயன்தாரா லாயர் வந்து இந்த லாயர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, இது அமிக்கபிளாக நம்ம பேசி முடிச்சுப்போம், இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக நம்ம கொண்டு போக வேண்டாம், உங்களுக்கு நீங்கள் 10 கோடி கேட்டிருக்கிறீங்க, நான் வந்து ஒரு ரீசனபிளாக ஒரு அமௌண்ட்டை வாங்கி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இது வந்து பணத்தால் ஏற்பட்ட பிரச்சனை கிடையாது, கண்டுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் தனுஷ்ட என்னவா நடந்துக்கிட்டீங்கிறது தான். நீங்கள் ரொம்ப நேரடியாக ஃபோன் பண்ணி, நீங்கள் தனுஷுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு நீங்கள் பிஏவெல்லாம் தேட வேண்டாம், அவருடைய நம்பருக்கு நேராக ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் எனக்கு தேவைப்படுது, ஏதோ நாம் இதுக்கு முன்னாடி சண்டை போட்டோம், பழகணும், எல்லாமே அப்படி தூக்கி ஓரமாக வச்சுருங்க, இப்போதைக்கு நான் நெட்ஃப்ளிக்ஸில் சைன் பண்ணிட்டேன், அது இன்னும் அவரை ட்ராக்கர் பண்ணிச்சு. ஸோ இதுதான் இதில் இருக்கிற பிரச்சனையை தவிர பணம் கிடையாது. அப்போ தனுஷுக்கு தெரியாது. மிரட்டுவதுங்கிறது இங்கே சாத்தியம் கிடையாது. நீங்கள் மிரட்டலாம், யாரை மிரட்டலாம்னா உங்களை விட கம்மியாக இருக்க, ரொம்ப கம்மியாக இருக்கிற அல்லது யாருக்குமே தெரியாத ஒரு நபரை வேணால் நீங்கள் மிரட்டலாம். ஆனால் அவர் இன்னைக்கு சொசைட்டியில் உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கோ, உங்களுக்கு என்ன ஹைட் இருக்கோ அதை விட ஹைட்டில் அவர் இருக்கார். ஸோ அப்போ வந்து மிரட்ட முடியாது, வேணால் ரிக்வஸ்ட் பண்ணலாம், சார் நீங்கள் சொன்னால் அவர் கேட்பார், ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அது நடந்திருக்கும். நிச்சயமாக அப்படி பேசினவங்கள்ட்ட அவரும் அவர் தரப்பு விளக்கத்தை கொடுத்துருப்பார். சார் இதில் நீங்கள் தலையிடாதீங்க, எங்களுக்கும் அவங்களுக்குமான பிரச்சனை அப்படின்னா அதுக்கு மேலே தலையிடவும் முடியாது. இல்லை, அப்படி நம்ம சொல்ல முடியாதுங்க. அது 2 பேரும் கலந்து பேசாமல் ஒரு விஷயம் நடந்துடாது. இல்லை, இப்போ இவர் என்ன நினைக்கிறாரோ அதை அவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ இவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, அப்படி தான் நடந்திருக்குமே தவிர முழுக்க இவர் உட்காந்து பின்னாடி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அப்படிலாம் அந்த ஸ்க்ரீன் ப்ளே ஒரு படத்தில் காமிச்சிருந்தா இன்றைக்கி அதை விட பெரிய டைரக்டராக வந்திருப்பார். அவர் எடுக்கிற படத்தையே எடுத்துக்கிட்டே இருக்கார், இன்னும் பல வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் கை நழுவி விடாமுயற்சி போனதுக்கு காரணமே அவருடைய சோம்பேறித்தனம் தான். ஸோ அப்படிப்பட்டவர் வந்து பயங்கரமாக அப்படியே ஒர்க் பண்ணாருங்கிறதெல்லாம், ஒரு டைரக்டர் வேலையை ஒரு ஒழுங்காக செஞ்சாலே அவர் ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருப்பார். பயமாக 2 பேரும் 2 தரப்பு வழக்கறிஞர்களும் பேசுகிறாங்க. இதற்கடையில் நயன்தாரா கூட தனுஷ்ட பேசுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த கர்வத்தை விட்டுட்டு ஒரு 2 ஸ்டெப்பு இறங்கி இவரும் ஒரு 2 ஸ்டெப்பு இறங்கி வருவார். அது பிரச்சனை வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். பட் 2 பேருமே ஒரு உச்சத்தில் நின்றுக்கிட்டு ஒரு ஈகோவில் நின்றுருக்காங்க.